குடியரசு நல்லாளுடைய கடந்த ஆண்டு கூட இதே போல் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா இது தெரியும், இப்போ சமீபத்தில் கூட ஒரு பெண் குழந்தை 14 வயது பெண் குழந்தை காணாமல் போனதுக்கு எல்லாருமே நம்ம உதவி ஆய்வாளர் நவீன்குமார் போன்ற ரஜினேஷ் மற்றும் காவலர்கள் நாங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் மதுரை திருச்சி போலீஸு மதுரை போலீஸு எல்லாருமே அதை இரவு தூங்கவே இல்லை. அந்த பெண் வந்து எங்கே போயிட்டுருக்கா எப்படி வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணி ஒவ்வொருத்தரையாக பேசி அவனை பத்திரமா மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப அக்கறை எடுத்து யாருமே தூங்கலை. அதை கண்டுபிடிச்சா அது பெரிய அம்மாலாம் கூட அதை ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப நன்றி எங்களுக்கு. இப்போ இதுதான் எங்களுக்கு பெரிய பெருமை. காவல்துறையில் பார்த்திங்கன்னா முதலமைச்சருடைய பதக்கம் இருக்குது, ஜனாதிபதி மெடல் இருக்குது, அண்ணா பதக்கம் இருக்குது. இந்த பதக்கத்தை விட இவங்க வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகியோட மகள். இவங்க கையால் நாங்கள் இந்த மாதிரி விருது வாங்குறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். நாங்கள் ஒரு 2வது ஜனாதிபதி மெடல் வாங்குற மாதிரி எனக்கு அதை விட இரட்டிப்பு மகிழ்ச்சி. உண்மையிலே இது ஒரு கடைசி வந்து எல்லாத்தையும் அவங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிறோம். இரவு பணி பகல் பணி அப்படின்னு பார்க்காம இவங்கெல்லாம் ஊருக்கு வீட்டை போட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் லிஸ்ட் எடுத்து அதெல்லாம் பட்டாசு போடுறது, அந்த வீட்டை பாதுகாக்கிறது, அது மாதிரி ஒரு பணி இந்த காவல் பணி. மற்ற அலுவலகம் மாதிரி நாங்கள் விடுமுறை விட்டால் ஆஃபீஸை கூட்டிகிட்டு வாட்ச்மேன் இருப்பாங்க, கேன் டியூட்டி அது மாதிரி ஓய்வு இருப்பாங்க, அவங்கள பார்த்து போயிடுவாங்க. நாங்கள் அது மாதிரி போக முடியாது. ஏன்னா பொதுமக்களுக்கு எந்த வச்சு பிரச்சனை வரலாம், தகராறு பண்ணிக்குவாங்க. நம்ம இன்னும் வந்து இன்னொன்னா, அதாவது நம்மளுடைய சிவிலைசேஷன்ஸை நம்ம சொல்கிறப்ப நாளைக்கு முதல்ல சொல்லியிருந்தாங்க 5300 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தை சித்தரிக்கலாம். இப்போ இடைக்காலத்தில் அதெல்லாம் போயிட்டு இப்போ அம்மாவோட ஔவையார் இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஔவையார் எவ்வளோ பெரிய பின்பாற்றுவர்கள். அந்த காலத்தில் பெண்கள் தான் நல்ல பெரிய சீட்டில் வச்சுருக்காங்க. அறிவு சார்ந்த ஒரு வர்க்கமாக இருக்கிறது பெண்கள் இருக்கு. 40 பெண் பார்ப்பவர்கள் வச்சுருக்காங்க. பெண்கள் தான் அந்த காலத்தில் சமுதாயத்தில் பெரிய நம்ம தான் உலகத்திலேயே வேறு எந்த கண்ட்ரிலையும் கிடையாது, எந்த இடத்துலையும் கிடையாது. நம்மளுடைய தமிழகத்தில் மட்டும்தான் பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கும். இதனால் அந்த பெண் அடிமைத்தனம் வந்தது, மருதம் மட்டும் வந்ததுலாம் அது பிற்காலத்தில் வந்தது. வேத காலத்துக்கு முன்னால் நம்ம எப்படி இருந்தோம், எப்படி நாகரிகமாக இருந்தோம், முன்தோன்ற காலத்தை முன்தோன்றிய மூத்த குடி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம நாகரிகம் மகந்ததோட ஹரப்பா நாகரிகம், சிந்துவெளி சபா நாகரிகமே நம்முடைய நாகரிகம் தான் அப்படின்னு இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு பெரிய பாலகிருஷ்ணன் சொன்ன அவர் யூபியில் இருந்தார், ஒரிசாவில் எல்லாம் இருந்தார், யூபியில் இருந்தார். அவர் பெரிய புத்தகங்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதெல்லாம் படித்தோட பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அன்றைக்கி கூட முதல்வர் சொன்னாங்க, இரும்பு பற்றி, இரும்புன்ற ஒரு உலகத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டது தமிழன் தான். அதே போல் புதுக்கோட்டை வந்து பொற்பனை கோட்டை, அது ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அங்கே இரும்பு காய்ச்சுற ஆலை இருக்குது. 1000 அந்த மாதிரி ஆண்டுகளுக்கு முன்னாலே. இப்போ நம்ம சமீபத்தில் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க எனக்கு ஞாபகம் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இரும்பை உரித்திருக்கான் தமிழன், இரும்போட பயன்பாட்டை அறிந்திருக்கிறான், அதை வந்து பயன்படுத்திட்டான் அப்படின்னு. அப்போ உலகத்துக்கே நம்ம தான் முன்னாடி இருக்கோம். பெரிய தலை சிறந்த நாகரிகத்தையும் பண்பாட்டையும் உடையவர்கள் நம்ம. பிற்காலத்தில் வந்து வேத காலத்துக்கு பிறகு தான் நம்ம வந்து மாறிட்டோம், அடிமையாக்கப்பட்டு நம்மளுடைய இதெல்லாம் இழந்துட்டோம், கருத்தரத்தை இழந்துட்டோம், கல்வியில் கருத்தரிட்டோம். ஏன்னா பிற்பாடு அவ்வளோ பேர் இருக்காங்க, சொல்லவே முடியாது. ஔவையாரும் ஒருத்தர் தான் சொல்கிறோம். அது மாதிரி 40 பெண்பார்ப்பு இருக்காங்க. வேறு எந்த இலக்கியத்திலுமே கிடையாது. தமிழ் இலக்கியங்களை மட்டும்தான் பெண்கள் வந்து பெரிய அறிவாளியாக இருந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா ஔவையார் படத்தில் திருவள்ளுவருடைய திருக்குறளை அரங்கேற்ற மாட்டாங்க. அங்கே அவங்க தான் ஔவையார் தான் கொண்டு போய் சங்கப்பலகை வச்சு அது வந்து அந்த நூல், ஏன்னா அந்த நூல் வந்து எல்லாருக்கும் அறிவு சொல்லிக் கொடுக்குறது. மன்னனுக்கு கூட அதில் வந்து அறிவுரை இருக்குது. அதனால் அந்த காலத்து ராஜாக்கள் எடுத்துக்கவே இல்லை. அது ஔவையார் தான் அழைச்சிட்டு போய் இந்த சங்கப்பலகை வச்சு அந்த நூலுக்கு அங்கீகாரம் ஔவையார். அந்த பெண் அப்படின்ற ஒரு ஜீவன் தான் நம்முடைய நாகரிகத்தில் முன்னால் இருக்கிறாங்க. அதனால் பெண்கள் எப்போதுமே அந்த
உலக அளவில் பார்த்தீங்கன்னா இலக்கிய அனுபவம் தமிழருடைய கல்ச்சர்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க தான் முன்னால் இருப்பாங்க. அவங்களுடைய அர்ப்பணிப்பில் வந்து ஏராளம் ஏராளம். இப்போ அம்மா வந்து ஹிந்தி டீச்சரால் இருக்காங்க. இப்போ தமிழில் எங்களுக்கு தேவையான ஹிந்தி வந்து படிக்க வைப்பாங்க. அதுபோல் நிறைய பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் பெரிய ஒரு மனப்பான்மை, பரந்த மனப்பான்மை வரும். அது வந்து பண்ணுறாரு. எதையாவது ஒன்று எதிர்பார்த்து ஒன்றை செய்வோம். நம்மளுடைய சமுதாயம் தான் மாறி போயிட்டுருக்கோம். ஆனால் அதெல்லாம் எந்த எதிர்பார்க்குறாங்க, காவல்துறையில் எந்த எதுவும் வந்து எதிர்பார்க்காம காவல்துறை வந்து அவங்களை பாராட்டணும், பொதுமக்களுக்காக உழைக்கிறாங்க, இரவு போல கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி ஒரு விழாவை ஏற்படுத்துது. எல்லாத்துக்கும் சமூகத்தில் போய் எப்படி செய்யணும், இதெல்லாம் வந்து எங்களால் முடியாது. நகரத்தில் ஒரு டீம் போட்டு மாணவர்களை கஷ்டப்படணும். அது ஒரு அமைப்புமே எல்லாமே தனியாக இருந்து உங்களை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு போய் வேலை செய்கிறாங்க. அங்கே போய் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு ஃபோட்டோ கொடுங்க அப்படின்னு. என்னால் அனுப்ப முடியல. நான் அது மாதிரி சிக்கலாக வீட்டில் மாட்டிக்கிட்டேன். ஏற்பட்ட டென்ஷன் எங்களுக்கு இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு எனக்கு தெரியாத ஒரு ஃபோட்டோ அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலே என்ன சொல்கிறது, நாங்கள் இந்த மாதிரியான உயர்ந்த உள்ளவங்க நம்முடைய நிச்சயமாக வந்து அவங்க வந்து இன்னும் நிறைய ஆண்டுகள் வாழணும், இப்போ நிறைய சேவை செய்யணும், இந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்களே நிறைய அவங்க வளர்த்து விடணும். இந்த அமைப்பு வந்து பெரிய ஒரு அமைப்பாக அவங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். உண்மையிலே இப்போ நான் நண்பர் பேசுனீங்க, திருவொற்றியூர் வந்து இப்போ நல்லா இருக்குது, பழைய மாதிரி இல்லை அப்படின்னு. அது நாங்களும் உணர்றோம், கண்டிப்பாக நாங்களும் உணர்றோம். அப்போ சில பேரை என்ன பண்ண வேண்டியது, அடிக்கடி அடித்து தான் திருத்த வேண்டியிருக்கு. இந்த ஏரியாவை சரிப்படுத்தணும் அப்படின்னா மக்கள் வந்து உள்ளத்தால் திருத்தணும். என் பாட்டன் குற்றவாளி இருக்கா, என் அப்பா குற்றவாளி, நானும் குற்றவாளி, இந்த மாதிரி இருந்ததே கூடாது. வர வர இந்த யங் ஜெனரேஷன் மாறணும். இந்த சீன் அடிப்படையிலே போயிட்டு இருந்தால் என் தாத்தா ரவுடி, என் முப்பாட்ட ரவுடி, என் பாட்ட ரவுடி, நானும் ரவுடி தான் ஒரு பெருமையே இல்லை. சால கல்வி தான். நான் எங்கள் தாத்தா படிச்சிருந்தாரு, அவருக்கு அங்கே இதில் ஐக்கியநாதர் வேலை பார்த்தாரு அங்கே. அப்படி தான் அப்படி சொல்லிக்கணும். பழம்புடைய பெருமை பேசணும். நம்ம உலகத்தோடு சொல்லியிருக்காங்க, பழம்பெருமை பேசினா நம்ம வந்து நாகரிகத்தை வளர்த்துக்கலான்னு அதனுடைய பெருமையை பேசி நம்ம முன்னேற்றத்துக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் தமிழுடைய நாகரிகம் மிகப்பெரிய பழமையான நாகரிகம், கலாச்சாரம் கொண்டது. நிறைய இலக்கியங்கள் தமிழ் மொழி மாதிரி எங்கேயுமே கிடையாது. எல்லா இலக்கியங்களையும் பெண்பார்ப்பவர்கள் அதிகமாக இருக்காங்க. நமக்கு அவையார் மட்டும் தெரியுது, 40 பெண்பார்ப்பவர்கள் இருக்காங்க. அதனால் பெண்கள் தான் இந்த சமுதாயத்தினுடைய பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கண்டிப்பாக அது முற்றிலும் 100% உண்மை. நமக்கு எல்லாமே பெண்கள் தான். அம்மா, தங்கை, மனைவி, அப்படி எல்லாருமே அவங்க தான் வர்றாங்க. அந்த அடிப்படையில் நம்முடைய விஷயமா இருந்து இந்த விழா போலீஸ்வரர்கள் ஏற்பாடு பண்ணி திருவொற்றியூர் காவல் நிலையத்துக்கு, காவலர்களுக்கு, ஆய்வாளர்களுக்கு அனைவருக்குமே இது ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்குது. ஆனால் இந்த விழாவை பெருசாக கொண்டாட பார்த்தா எல்லாம் டைமும் ஒதுக்க மாட்டாங்க. அதனால் இந்த விழா வந்து இன்னும் ஒரு சிறப்பாக செய்யணும். அடுத்த ஆண்டுகள் செய்யும்போதெல்லாம் இதோட இங்கே இல்லாமல் ஒரு மண்டபம் மாதிரி ஏற்பாடு பண்ணி நூற்றுக்கணக்கானவரை வர வச்சு அதை செய்யணும். அதுக்கு காவல்துறையும் நம்ம ரஜினி இன்ஸ்பெக்டர்லாம் இருந்து அதுக்கு ஒத்துழைப்பு நாங்களாம் ரிட்டையர் அவர் இருந்து அதை நாங்களாம் பண்ணணும். ஒரு இயக்கமாக பெரிய இயக்கமாக வளரணும் அப்படின்னு என்னுடைய அவார்டு அதை விருப்பம். இப்போ யாராவது ஒருத்தர் வர்றாங்கன்னா, ஒரு பொலிட்டீஷியன் இருக்கலாம், ஒரு வார்டு மெம்பர் இருக்காங்கன்னா அவர் நல்லது செய்வாங்க. ஆனால் ஒன்று எதிர்பார்த்து செய்வாங்க. நமக்கு வந்து சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும் வரணும். ஆனால் என்ன வேணும், ஓட்டு வேணும்ல. அந்த மாதிரி என்ன பண்ணால் இங்கே ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி இல்லை. அதனால் இவங்களுக்கு தமிழக அரசு சார்பாக நிறைய அவார்டெல்லாம் தரணும். அதுக்கு நாங்களும் முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 100 ஆண்டு காலத்துக்கு மேலே நல்ல நிறுவனம் வாழணும் அப்படிங்கிற வாழ்க்கை இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி, வணக்கம்.